இந்த வாரம் புரட்சியாளர் வரிசையில் நம்ம பார்க்க போகிற புரட்சியாளர் ரொம்ப முக்கியமானவர். இவரால் 70 தலைமுறையாக ஒரு சமூகம் பயனடைஞ்சிட்ருக்கு. அப்படி என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சின்ன வயதில் தன்னோட அப்பா கூட இருக்கும்போது மாளிகையிலேயே பகைவர்களால் இவர் வச்சு எரிக்கப்படுறாரு. அதிலிருந்து தப்பிச்சு ஒரு சாதாரண பொதுமக்களால் வளர்க்கப்படுறாரு. பின்னால் ஒரு யானை ஒன்று இவர் மேலே மாலையை போடுது. அப்போ இருந்து உணர்ந்த இவர் தான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மிகச்சிறந்த வீரனாக உருவெடுக்கிறார். தன்னை எதிர்த்து வந்த 3 பேரரசர்களையும் தோற்கடிக்கிறார். மிக சிறந்த ராஜ்யமாக உருவெடுக்கிறாரு. தன் எல்லைக்குட்பட்ட மக்கள் அனைவரும் செழிப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அணையை கட்டுறாரு. அந்த அணை இன்று வரை நீடித்து நிலைத்து நிற்குது. யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவரை பற்றி சங்ககால பாடல் ஒன்று குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, முயற்சி உடைய உயிரோடு இருக்கிற யாரும் எவ்வளோ பெரிய சாதனைகளும் செய்ய முடியும் அப்படிங்கிற குறிப்புகளை இவர் விற்று சென்றுள்ளார் என்று குறிப்பிடுது. அந்த சங்ககால பாடலை நான் இந்த வீடியோவோட முடிவில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கேளுங்க. சுடப்பட்டுயிருந்த சோழன் மகனும் பிடர்த்தலை பேரானை பெற்று கடைக்கால் செய்தரு செங்க